ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் கல்வீரன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கோயிலுக்கு போனதை தான் பார்க்க போகிறோம். எந்த முருகன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம வேலூர் முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த முருகன் கோயிலுக்கு ஏன்டா வந்தோனுங்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டாரு இந்த முருகன். ஏன் வந்து கஷ்டப்பட வச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கீழ இருந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மேலே முருகன் கோயிலுக்கு போனோம். இங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசா கூட்டம் இல்ல. பக்கத்தில போம்போது பார்த்தீங்கன்னா, கியூவே நின்னுட்டு இருந்துச்சு. என்னடா கியூ நிக்கிற அளவுக்கா கூட்டம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, சரியான கூட்டங்க. அய்யய்யோ! சாரி மறந்துட்டேன். விஷ் யூ ஹேப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். ஏன்னா, நியூ இயர்ங்கிறதுனால தான் இந்த கோயிலுக்கே வந்தோம். ஆ கடைசியா உங்களுக்கு ஹேப்பி நியூ இயர் சொல்லலைன்னா அது தப்பா போயிரும். அதனால விஷ் யூ ஹேப்பி நியூ இயர். இந்த நியூ இயர்ல இருந்து சந்தோஷமா இருக்கணும்னு நான் அந்த முருகன்கிட்டயும் சரி, மத்த கடவுள்கிட்டயும் சரி, எல்லார்கிட்டயும் நான் வேண்டிக்கிறேன். எல்லா சாமியும் நம்ம சாமி தான். அதனால எந்த சாமியும் நம்ம வந்து ஒதுக்கி வைக்க தேவையில்ல. இத ஏன் இந்த இடத்துல காரணம் இல்லாம சொல்றேன்னா, எல்லாம் நம்ம சாமி தான். காரணம் இதுக்கு தேவையே இல்ல. சரி விடுங்க. அதுக்கு அடுத்து வேற என்ன அங்க நடந்துச்சுன்னு அத பேசுவோம். இத பத்தி இந்த டாபிக் இப்பொழுதைக்கு வேணாம். அதாவது பார்த்தீங்கன்னா, பைக் ஸ்டாண்ட்ல பைக்க போட்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம முருகன் அவ்வளோ அழகா நின்னுட்டு இருந்தாரு. அவருடைய அழக வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல. அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த முருகனுடைய சிலை. அது சொல்ல முடியலங்க. அது எவ்வளோ ஃப்ரெஷர் இருந்தாலும் சரி, அந்த முருகன் கோயிலுக்கு போனோமா, அப்படியே இருக்கிற அந்த ஃப்ரெஷர் எல்லாம் அப்படியே தீந்துருது. ஏன்னா, அந்த முருகன் அவ்வளோ அழகா, அலங்காரமா, செம பியூட்டியா, கியூட்டா அவ்வளோ அழகா இருந்தாரு. அவர வந்து பார்க்கும்போதே அப்படி இருந்தது. ஏன்னா, முருகன்னா சும்மாவா? முருகன்னாலே அழகு தான். அதுவும் இந்த முருகனுடைய அலங்காரத்த பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் முருகனுடைய அழகுக்கு ஈடு இணையே வேற எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதற்காக வந்து இந்த முருகன் என்ன கஷ்டப்படுத்தினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான கூட்டங்க. காலையில 10 மணிக்கு மேல தான் வந்து நாங்க கோயிலுக்கே போனோம். அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க வரம்போது ரோட்ல வந்து ஓரளவுக்கு வண்டியெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. நார்மலா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து அங்க ஸ்டாண்ட்ல போடம்போது தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டம் இருந்த மாரி இருந்துச்சு. கியூல நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் எப்படியோ ஒண்ணு சாமிய நிம்மதியா கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல கீழ வந்து எங்களால இறங்க முடியல. ஃபுல்லா டிராஃபிக் ஜாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா, நேரமா வந்து எந்த கோயிலுக்கு போறதா இருந்தாலும் போயிருங்க. ஏன்னா ஃபங்ஷன் டைம்ல சாயங்காலம் ரொம்ப ஹெவி கூட்டமா இருக்கும். காலையில போனீங்கன்னா, எப்படியோ ஒண்ணு முட்டி மோதி சாயங்காலத்துக்குள்ள நீங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பிறலாம். அந்த முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும், மன நிம்மதி கிடைக்கணும், அந்த முருகன வந்து நீங்க ரசிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அழகின் வடிவமான நம்ம முருகன வந்து வணங்கி செல்லுங்க. அது மட்டும் இல்ல நண்பா, நம்ம சேலத்தில வந்து 2 முருகன் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கும் போயிட்டு ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோவா போடுறேன். இது போல வீடியோ இன்னும் நெறைய உங்களுக்கு வேணும்னா, என்னுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னும் நெறைய வீடியோ என்னால மோட்டிவேஷனா போட முடியும். இந்த நியூ இயர்ல இருந்து எல்லாருமே சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க. கஷ்டத்த வந்து நம்ம தடுக்க முடியாது. ஆனா வர கஷ்டத்த சந்தோஷமா நம்பளால ஏத்துக்க முடியும். அந்த மனப்பக்குவமும், வலிமையும் உங்ககிட்ட இருந்தா, கண்டிப்பா நீங்க சந்தோஷமா, ஹேப்பியா வாழலாம். சரி நண்பா, நான் பேச ஆரம்பிச்சேன்னா தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன். அதனால வந்து உங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சு போயிரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.